இன்றைக்கி நம்ம உளுந்து வடை செய்கிறதுக்கு 200 கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு திரும்பவும் தண்ணி விட்டு 2 மணி நேரம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு உளுந்து நல்லாவே ஊறியிருக்கு. இப்போ கிரைண்டரில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி நீங்கள் தெளித்து தான் அரைக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் எல்லா சைடும் நல்லா தள்ளி விட்டு முழு உளுந்து அரை உளுந்து இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி போட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிதக்கணும். இப்போ நம்ம வலித்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் உளுந்த மாவை வலித்து எடுத்துக்கோங்க. வலித்து எடுத்துட்டு இது கூட உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இந்த மாவை நல்லா சுற்றி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் நல்லா உப்பு கலந்துடணும். நமக்கு இது கூட 50 கிராம் வெங்காயம் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அரை இஞ்சி அளவு, 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகு தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக காயப்பொடி, கருவேப்பிலை 2 கொத்து போட்டு திரும்பவும் நல்லா நீங்கள் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்சாதான் மாவு நல்லா பொதுன்னு வரும். நமக்கு வடையும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. லேசாக அழுத்தம் கொடுத்து நல்லா கடன்னு நல்லா பிசைஞ்சிருங்க. பாருங்கள், மாவு நமக்கு பொதுன்னு இருக்குது. இப்போ கொஞ்சமாக எடுத்து உருட்டி உள்ளங்கையில் தண்ணி தொட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வடை மாதிரி தட்டி எண்ணெயும் காஞ்சிட்டு எண்ணெயில் போட்டுருங்க. இது மாதிரியும் நீங்கள் தட்டி உள்ளங்கையில் வச்சும் தட்டி போடலாம். வாழை இலையில் வச்சும் நீங்கள் தட்டி போடலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி நீங்கள் உடனேவும் இது மாதிரி தட்டி போட்டுக்கலாம். நான் இது மாதிரி உடனே தட்டி எண்ணெயில் போட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை மாவு. நல்லா அடித்து நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உளுந்த வடை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. கருகிராமல் பார்த்து நல்லா வேக வச்சு இப்போ நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம போட்டு வேக வச்சு வெளியே எடுத்தாச்சு. பாருங்கள், என்ன அழகு போல் நமக்கு ரெடி ஆகிருக்குன்னு உளுந்த வடை. சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலாக இருக்கும். நம்ம மாவை மட்டும் நல்லா உப்பு ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு 2வது வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு திரும்பவும் நல்லா நீங்கள் பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு உளுந்த வடை நல்ல பஞ்சு மாதிரி நல்ல டேஸ்டியாக மணமாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.